போர் அடிக்கி, துளசி வீட்டுக்கு போயிட்டு வருவோம். ஆல் டைம் அன்பா இருக்கும் என் தங்கமே, எனக்காக காத்திருக்கும் என் சொந்தமே, எப்போதும் விடமாட்டேன் எப்போதும் எப்போதுமே. துளசி, என்ன கூப்பிட கூப்பிட என்னன்னு கேட்க மாட்டுக்கா? ஏ துளசி. ஆ, என்ன காரு? வா உட்காரு. என்னாச்சு துளசி, உடம்பு எதுவும் சரியில்லையா? காய்ச்சல் எதுவும் அடிச்ச மாதிரி தெரியல. ஏய் என்ன, நான் நல்லா தான் காரு இருக்கேன். இல்லை, நான் வரும்போது அழுதுகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. லூஸு, நான் அழலாம் இல்லை காரு. என்னன்னு சொல்லு துளசி. நான் மட்டும் பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு எல்லா கதையும் உன்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். என்கிட்டே மூடி மறைக்கிற பத்தியா? நான் வரும்போது நீ அழுதுட்டு தான் இருந்த, எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். எதுக்கு அழுத, உண்மையே சொல்லு. அது வந்து என்ன துளசி, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை காரு, விடு. இப்போ சொல்ல போறியா இல்லையா? லைட்டாக தலை வலிச்சதுடி, அதனால அழுதேன், வேற ஒன்றும் இல்லை. நீ இங்கே இருக்கிறியா? நான் ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். டீ எல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். என்ன விஷயம், ஒழுங்கா என்கிட்ட எதையும் மறைக்காம எல்லாத்தையும் சொல்ற, இல்லைனா உன் கூட நான் பேசவே மாட்டேன். ஏய் ஏண்டி? அப்ப சொல்லு. அதான் ஒன்றும் இல்லைங்கிறேன்ல. இங்கே பாரு துளசி, ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. போன ஜென்மத்தில் நீ என்ன புண்ணியம் பண்ணியிருக்க, என்னவோ ஏதோன்னு தெரியல, அதான் நான் உனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சிருக்கேன். நான் மட்டும் இல்லை, உன் லைஃப் மொக்கையா போயிருக்கும், புரியுதா? என்கிட்டயே நீ மறைக்கிறல்ல. நீ சொல்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டே போக மாட்டேன். அது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல காரு. ஏன், என்னாச்சு? அந்த வருண் இருக்கான்ல. யாரடி சொல்ற? நம்ம பாசையா? அவனே தான். அடிப்பாவி, சாரு பாசும்ப. இப்போ என்னன்னா அவன் இவன் பேசுற? அவன் பண்ண வேலைக்கு அவனுக்கு என்ன மரியாதை? இப்படி ஊடையில பேசினா நான் சொல்ல வந்ததையே சொல்ல முடியாது. சரி சரி பேசல. ஏன், என்னாச்சு? பாஸ் என்ன பண்ணாரு? அவன் தனியா பேசணும்னு கூப்பிட்டாண்டி. நானும் எதுவும் ஒர்க்கு தான் கொடுக்க போறாருன்னு நினைச்சி போனேன். அப்புறம் அப்புறம் நீ என்னடி முழுச சொல்லாம கீழே குனிஞ்சிட்ட? என்னன்னு சொல்லு. அதை எப்படி என் வாயால சொல்றது? ஐயையோ, என்ன நடந்திருக்கும்? ஓவரா இருக்கிறாளே. அவர் இப்பவே முடிவு சொல்லு, என்னைய பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டுட்டே இருந்தாருடி. நான் பிடிக்கல, எனக்கு உங்களுக்கு செட் ஆகாது, என்கிட்ட இருக்க வேலிட் ரீசன்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப என்கிட்ட நெருங்கி வந்து அவர் கிஸ் கொடுத்துட்டாருடி. என்ன துளசி சொல்ற? பாத்தியா, நீயே ஷாக் ஆகுற. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இதுக்கு தான் மூக்கால இருந்து அழுதுட்டு இருந்தியா? அப்புறம் இது என்ன சாதாரண விஷயமா? நான் அவரை எப்படிலாம் நினைச்சேன் தெரியுமா? அவரு என்கிட்ட இவ்வளோ சீப்பா பிஹேவ் பண்ணுவார் நான் நினைச்சு கூட பார்க்கல. அவர் லவ் பண்ற பொண்ணுக்கு கிஸ் கொடுத்தாரு, இதுல என்னடி தப்பு இருக்கு? என்ன காரு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? அவரை நான் லவ் பண்ணலையே. என் பெர்மிஷன் இல்லாம, எனக்கு இஷ்டம் இல்லாம எப்படி அதை பண்ணலாம்? உண்மையாவே வருண் சாரை உனக்கு பிடிக்கலையா? அது 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 வந்து சொல்லு துளசி, என்கிட்டயாவது உண்மையே சொல்லு. உண்மையாவே அவரை உனக்கு பிடிக்கலையா? அவரை நீ லவ் பண்ணல, உன் மனசுல என்னென்ன ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும். உனக்கும் அவரை பிடிச்சிருக்குன்னு தெரியும். நீயும் அவரை லவ் பண்ணிட்டு தான் இருக்க, ஆனா வெளியில சொல்ல மாட்டுக்க. ஏய் என்னடி, எல்லாம் தெரிஞ்சு நீயே இப்படி பேசுற? அவர் எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்கு அவருக்கு. ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் விடு, உனக்கு அவரை பிடிச்சிருக்கு தானே? இல்லை காரு, எனக்கும் பிடிக்கல. சின்ன வயசுல எதையுமே அனுபவிக்கல. அம்மா அப்பா பாசம்னே என்னன்னே தெரியாமல் வளர்ந்துட்டேன். நிறைய கொடுமையையும் அனுபவிச்சிட்டேன். நான் எல்லாத்தையும் பார்த்தாச்சு காரு. மேரேஜ்க்கு அப்புறமாவது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்.
அதனால அவ்வளோ பெரிய குடும்பத்தில் போய் பெரிய வசதியோடு இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. என்னால் என் தங்கச்சி லைஃப்பும் போயிருமோன்னு பயமாக இருக்கு. ஏய் துளசி, வருண் சார் ரொம்ப நல்லவர்டி, உன்னை நல்லா பார்த்துக்குவாரு. நீ ஏன் நினச்சிப்பாரு, அவர் எவ்வளோ நாளாக உன் பின்னாடி சுற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ப்ரப்போஸ் பண்ண நாள்லேருந்து உனக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருப்பாரு. உன்னைய மட்டும் தாண்டி அவர் நினச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கெலாம் நீ கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். பேசாமல் அவரையே கல்யாணம் பண்ணிக்கோ. என் சிச்சுவேஷன்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசுகிற. போடி போடி, உன் மானங்கிட்ட மனசு வேற ஒன்று நடக்காத விஷயத்த நினச்சி ஃபீல் பண்ணுது, இல்லைன்னா நடந்து முடிஞ்சதை நினச்சி ஃபீல் பண்ணுது. என்னமோ போ. அனுபவத்தில் சொல்கிறேன், கேட்டால் கேளு. வாழ்க்கையில் எல்லாமே எனக்கே லேட்டாக தாண்டி புரியுது. நான் நல்லவங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்க கிடையாது. நான் கெட்டவங்க நினச்ச எல்லாரும் மோசமான கெட்டவங்களா இருக்காங்க. என்னடி உளர்ற? உனக்கு உளர்ற மாதிரி தான் தெரியும். உன்னை விட நான் 3 வயசு பெரியவ. ஒழுங்கா நான் சொல்கிறத கேளு. அந்த வருண் சார் தான் உனக்கு கரெக்டாக இருப்பாரு. என் பெர்மிஷனே இல்லாமல் எனக்கு கிஸ் கொடுத்தாரே, அதை என்ன சொல்லுவ? அது என்ன கேரக்டரு சொல்லு. அது வந்து அவரோட லவ்வை உன்கிட்ட எப்படி சொல்கிறது, எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. அதனால கிஸ் கொடுத்துருக்கலாம். அவர் காதலோட வெளிப்பாடாக இருக்கலாம் இல்லையா? போ காரு, எல்லாத்தையும் நியாயப்படுத்தாத. ஏய், நீயே இவ்வளோ உடஞ்சிருக்கும் போது உன்னைய அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரும் உடஞ்சி போய் தாண்டி இருப்பார். சொன்னா கேளு துளசி. நமக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைச்சா நம்ம லைஃபே சந்தோஷமாக இருக்கும். அது உனக்கு காடாக கொடுத்துருக்காரு. உதாரணத்துக்கு எங்கள் ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கோ. ஏன், நான் மனசில் நினைக்கிற விஷயத்த சக்தி பார்த்ததுமே புரிஞ்சுப்பாரு. நான் சைலண்டாக இருந்தா எதுக்கு சைலண்டாக இருக்கேன்னா அதுக்கு கூட மீனிங் கண்டுபிடிக்கிற ஆளாக இருப்பார். இப்படிப்பட்டவங்க நம்ம கூட இருந்தால் நம்ம லைஃப் நல்லா தானே இருக்கும். அதே மாதிரி தான் வருண் சாரும் உன்னை பத்திரமா நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குவாருடி. உனக்கும் அவரை பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். எதை பற்றி யோசிக்காத, குழம்பாம தெளிவாக ஒரு நல்ல முடிவை எடுத்து சொல்லு. ஓகேவா? சரி காரு, நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். ஓகேவா? சரி காரு. கவலையாகவே இருக்கு. ஆனால் என்ன கவலைன்னு தான் தெரியல. என்ன கவலைப்படுறதுன்னு நினச்சே ஒரு கவலையாக இருக்கு. என்ன பேத்தியோ, புருஷனை பிரிஞ்சு இருக்க முடியலையோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆச்சி. நம்ம அம்மா வீட்டில் தான் நான் சந்தோஷமா இருக்கேன். தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் உன் புருஷனை பார்க்காம இருக்கல்ல, அதுக்கு தான். அட நீ வேற ஆச்சியோ, நானே வேலை வெட்டிக்கும் போகாம சும்மா சுத்திட்டு இருக்கோமேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ வேற வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குன்னு பார்த்தா எனக்கு கிடைக்கிறதெல்லாம் கால் வலி, கை வலி, மண்டை வலி, முதுகு வலி, அப்புறம் தலைவலி. இந்த வலி தான் கிடைக்கி. ஒரு குழந்தை வந்துட்டுனா எல்லாம் சரியாயிரும். போச்சு, எனக்கு என்னையவே இன்னும் பார்த்துக்க தெரியல. இதில் எனக்கு வேற ஒரு பாப்பாவா? அதை பற்றிலாம் நான் இன்னும் யோசிக்கவே இல்லை. அப்படி சொல்லக்கூடாதுமா. ஒரு பிள்ளைய பேத்து கூடு, நாங்க பாத்துக்கிறோம். நான் சாவதுக்குள்ளேயும் உன் பிள்ளைய பார்த்துட்டு தான் சாவணும். உங்க அம்மைக்கும் வயசாகுது, எனக்கும் வயசாகுது. எங்களுக்கு திராணி இருக்கையிலேயே பிள்ளைய பேத்து போட்டனா நாங்க பாத்துக்கிடுவோம். அப்படி சொல்லுமா. இந்த சின்ன பொண்ணு சோறு சாப்பிடு. ஏம்மா, என்ன நீயும் ஆச்சி கொடி சேர்ந்துட்டியா? ஆச்சி சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? ஒரு ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ பெத்து கொடுத்தா நாங்களும் ஆசை தீர பார்த்து கொஞ்சிக்குவோம்ல. எத்தனை நாளைக்கு தான் உன் முவரக்கட்டையே பார்த்துட்டு இருக்குது. அதனால சீக்கிரமா அமுல் பேபி மாதிரி ஒரு ஆணோ பொண்ணோ பெத்துதா நாங்க வளர்த்துக்குவோம். நீ அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஐயையோ, ரெண்டும் இப்படி மாறி மாறி கேட்டு கேட்டு நம்மளை வெக்கப்பட வைக்குதுவோ. சரி எம்மோ, உன் ஆசையை சீக்கிரம் நிறைவேற்றுறேன். முதல்ல நீ திங்க விடு. நல்லா சாப்பிடு மக்களே. ஏ என்னைய பெத்தெடுத்த பொண்ணாத்தா. என்னடி சாம்பார் நல்லா இருக்கா? அந்த கீரையும் சேர்த்து போட்டு விரவி சாப்பிடு. அட அது இல்ல பொண்ணாத்தா, உப்புல சோறு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அடுத்த வாட்டி சரி பண்ணிக்கோ. ஐயா, உப்பு அதிகமாயிட்டோ? அதிகமாவல,
ரொம்ப 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 அதிகமா இருக்கு. உங்க அப்பா இப்ப சாப்பிட வந்துருவாரே, என்ன செய்ய? ரொம்பவா கூடியிருக்கு. பேசாம தண்ணிய ஊத்தி கொஞ்சம் தயிரை போட்டு பிசைஞ்சு கூடு. வேற என்ன செய்ய? ஆமா ஆமா, போய் அதையாவது செய்யறேன். நீ எடுத்து தின்னுபடாதம்மா. உனக்கு டாக்டர் உப்பெல்லாம் ரொம்ப போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ப்ரெஷர் ஏறிடாம. எமோய், இந்த உப்பு சோத்தை நீயே திங்க கூடாது. சரி சின்ன பொண்ணு, சேத்தோட மோர் கொண்டு வரேன். அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடு. ஆச்சியோ, நீ எங்க எந்திரிச்சு போற? சிறகடிக்க ஆசை சீரியல் போட்டுருவான் சின்ன பொண்ணு. நான் போய் பார்க்க போறேன். நீயும் வாரியா? வாரனா தட்டை தூக்கிட்டு வா, அங்க உட்காந்து சாப்பிடு. அந்த சீரியலை நீ தான் பார்க்கணும். போய் பாரு. சிறகடிக்க ஆசையா, கிரிஞ்சு பண்ண ஆசைன்னு வேணா பேரை மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கு அதான் பொருத்தமா இருக்கும். போட்டி என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. உண்மைக்கும் தான் ஆச்சியோ, அதுல வர எல்லாம் கிரிஞ்சி. உண்மையே சொன்னா ஓடிட்டாவ. உனைய போய் தடை பண்ணதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? கடைசியா ஒரு வாட்டி கட்டிங்க போட்டுக்கிறையா என் சாமி. கஷ்ட காலத்துல எல்லாம் கூடவே இருந்தையே என் மகாராசா. உன்னை போய் தடை பண்ண போறாவல, இனிமே எப்படி பாப்பேன்? யோ மனுஷா, யோ மனுஷா, கொல்லப்புறத்துல கிடந்து என்ன வேலை பாக்கியாரு? எடு அந்த விளக்க மாத்த கட்டைய. லட்சுமி, இத தடை பண்ணிட்டாவட்டி. ஒரே ஒரு வாட்டி குடிச்சுக்கிறேன். ஏ லட்சுமி, என்ன சண்டைய போடுறீங்க? இங்க பாருங்கக்கா, இந்த மனுஷனை குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு இப்ப கொல்லப்புறத்துல வந்து யாருக்கு தெரியாம குடிச்சிட்டு இருக்காரு. கையில எவ்வளவு பெரிய பாட்டில் பாத்தீங்களா? ஏ தண்டபணி, என்ன இதெல்லாம் தேவையா? அறிவு கட்ட மனுஷன், அறிவு கட்ட மனுஷன். சோத்த தானே திங்கீரு. அந்த பிள்ளை கேக்குது, வெக்கமே இல்லாம சிரிக்கிறீரு. சி. ஏ லட்சுமி, லட்சுமி, லட்சுமி வந்து டச்சுமி, டச்சுமி, டச்சுமி. விடுவியா மனுஷா? சின்ன பொண்ணே, இன்னைக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட் இருக்கு போ. தண்டபணி என்ன கலக்குங்க. நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். உமரை இன்னைக்கு கொன்னு போட்டுடுறேன். ஏ லட்சுமி, விடு. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, எந்நேரமும் நடக்கிறது தான். போட்டு அடிக்காத. விட்டுரு லட்சுமி, நான் இனி குடிக்க மாட்டேன். இல்ல அம்புஜம், இவரெல்லாம் இனி சும்மா விடக்கூடாது. நல்ல வாங்கு, நல்ல வாங்கு. வழிய விடுங்கம்மா, நான் போறேன். ஏ தண்டபணி, என்ன ஆடுதான் அருவாளை பார்த்து பயப்படணும், ஐயனார் எதுக்கு பயப்படணும்? எல்லாத்தையும் நின்று ஃபேஸ் பண்ணுங்க. அட போமா அங்கிட்டு. நீ வேற, அவ போட்டு என்னைய பொல பொலன்னு பொழக்கிறா. நீ கூட கொஞ்சம் ஏத்தி விடாத. வழிய விடுங்கோ. யோ நில்லும்யா. எதுக்கு இன்னும் துவன்னு துவைக்கிறதுக்கா? போனா அப்படியே போயிரணும். வீட்டு பக்கம் வந்தீரு, காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். போட்டு அடி அடின்னு அடிச்சதுல ஓடியே போயிட்டாரு. போவாங்க லட்சுமி அக்கா. இந்த மனுஷனை கொஞ்சவா முடியும்? குடிச்சிட்டு குடிச்சிட்டு வாராரு. குடிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு கொல்லப்புறத்துல உட்காந்துட்டு யாருக்கும் தெரியாம வாங்கி குடிக்கார. என்னத்த சொல்ல? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா திரிஞ்சிருவாரு லட்சுமி. நீ எதுக்கு இதெல்லாம் போட்டு நினைச்சு கோவப்பட்டு இருக்க? விடு. சில மனுஷங்களை என்ன பண்ணாலும் திருத்தவே முடியாது. அந்த மனுஷன் பண்ண வேலையில உங்களை கவனிக்காம போயிட்டேன். வா அம்புஜம், கீதா, சின்ன பொண்ணு. லட்சுமி, பேசலாம் நேரம் இல்ல. ஒரு 4 நாட்டுக்கோழி முட்டை தந்தனா நான் வாங்கிட்டு போயிருவேன். என் வீட்டுக்காரரு மதியம் சாப்பிட வீட்டுக்கு வரேன்ட்டாரு. நான் குழம்பு மட்டும் தான் வச்சேன். அப்பளம் பொரிச்சு ஒப்பேத்திக்கலாம்னு நினைச்சேன். பார்த்தா இந்த மனுஷன் வேற வந்துட்டு இருக்காரு. அதான் ஒரு 4 முட்டையாவது வாங்கி பொரிச்சு கொடுப்பேமேனு வந்தேன். முட்டை இருக்குவா லட்சுமி? இருக்கு அம்புஜம், பாவா. அம்புஜக்கா, உங்களுக்குலாம் முட்டை இருக்கும். லட்சுமிக்கா இல்லைன்னு சொல்லவே மாட்டாவ. கவலைப்படாம வாங்கிட்டு போவாங்க. எங்களுக்கு நான் தான் வந்து கேட்டா இப்பதான் கடைக்கு கொடுத்து அனுப்பிச்சேன். இப்பதான் வள்ளி வாங்கிட்டு போனா, நாகலட்சுமி வாங்கிட்டு போனான்னு கதையா விடுவாவ. ஏன் 4 முடி முட்டை ஒன்று ஓசிக்கு தர மாட்டாவ. ரூபா கொடுத்து வாங்கணும்.
நான் வாசிக்கு கேட்டதை நீ பாத்தியே சின்ன பொண்ணு. ஏன் லட்சுமி அக்கா, இந்த 4 முடி எவ்வளோ பாக்கி வச்சிருக்காவ சொல்லுங்க. ஒரு 350 ரூபா கிட்ட பாக்கி இருக்கு. பால் காசு மட்டும் கீதாக்கு மாப்பிள்ளையே மாசம் மாசம் தந்துருவாவ. ஆ பார்த்துக்கிடுங்க, 350 ரூபா பாக்கி இருக்கான். அந்த பாக்கி காசை கொடுத்துட்டு முட்டை வாங்கணும். எந்த நேரமும் அக்கௌண்ட் வச்சுட்டு ஓசிலேயே வாங்கிட்டு போனா இல்லைன்னு தான் சொல்லுவாவ. சின்ன பொண்ணு தேவையில்லாம பேசாத. உனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் அக்கௌண்ட் வச்சு மெதுவா கொடுப்பேன். எனக்கு எப்ப காசு இருக்கோ அப்ப கொடுப்பேன். உனக்கு என்ன, உன் சோழியே பார்த்துட்டு போ. வந்துட்டா பேசுறதுக்கு. நான் போயிட்டு வரேன்க்கா. இவ இருக்க இடத்துல மனசு இருப்பானா? ஏ அம்மா சண்டை போடாதீங்க. அதை அவகிட்ட சொல்லுங்க. கோவச்சுக்கிட்டு போயிட்டால. போட்டும் லட்சுமி அக்கா. ஆமா, நீ எதுக்கு சின்ன பொண்ணு வந்த? எங்க அம்மா நெய் இருக்கான்னு கேட்டு வர சொன்னா. நெய்யா சின்ன பொண்ணு? நாளைக்கு காலையில வாங்கிக்கிறீங்களா? வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன், காய்க்கணும். காய்ச்சி நானே கொண்டு வந்து தந்துடுறேன்னு உங்க அம்மாட்ட போய் சொல்லிடு. ஆட்டும் லட்சுமி அக்கோ, அப்ப நான் வாரேன். ஈரம் டீ எங்க போற? இல்லை இல்லை, ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். வாம்புஜோ, உனக்கு முட்டை எடுத்து தரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கோயிம்பி தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.